ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட்டர்ஃப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடையில் பிரியாணி விட்டுங்களா? அந்த கோழியை கேட்டு சொல்லு தம்பி. நான் கேட்டது மட்டன் பிரியாணி. நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு குக்கர் சூடானதும் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 2 ஏலக்காய், 4 பட்டை, ஒரு 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த 2 உருளைக்கிழங்கை இதுக்குள்ளே போட்டுடலாம். உருளைக்கிழங்கு எப்போவுமே கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக போட்டோன்னா அது கரைஞ்சிரும். நம்ம வேக வைக்கும்போது பெரிய பீசஸாக போட்டால் தான் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டோன்னா மசாலா எதுவுமே அடிப்பிடிக்காது. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல மணமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி. மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையையும் அது கூட போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டன் பீசஸை அதுக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டன் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 200 கிராம் அரிசி எடுக்கிறீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸ் போட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மட்டன் பீசஸ் எல்லாத்துலேயுமே மசாலா படுற மாதிரி கொஞ்சம் மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டாதீங்க, கொஞ்சம் மெதுவாகவே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கொஞ்சம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு பொடி உப்பு போடுறத விடையும் கல்லுப்பு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி மட்டன் வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு விட்டுடலாம். 4 விசில் அடிச்சிருச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது நான் ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ், இது 200 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். இனி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 கிளாஸ் தண்ணி விடணும். ஏற்கனவே நம்ம 1 கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. அதனால் இப்போது 1 கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இப்போ திரும்பவும் குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் அடிக்கிறதுக்கு விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுனால அரிசி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 2 விசில் மட்டும் போதும். 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. இனி இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.